ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டயட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஓட்ஸ் கிச்சடி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து விடுங்க. ஒரு சிட்டி மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நல்லா பொடிசாக நறுக்குனா கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் கேப்சிகம், சோயா பீன்ஸு இந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா காயெல்லாம் வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா காய் வேகணும், அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 minutes மூடி வச்சுருங்க. இப்போது 2 minutes கழித்து திறந்து பாருங்கள். காய் நல்லா வெந்திருக்குங்க. நல்லா கிளறி விடுங்க. இப்போது ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் ஓட்ஸ் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அந்த அளவு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி கொதிக்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறமா ஓட்ஸ் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா ஓட்ஸை கிளறி விடுங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கலந்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 2 minutes வேகறதுக்காக மூடி வைங்க. ஆஃப்டர் 2 minutes கழித்து லிட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஓட்ஸ் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க, ஏன்னா ரொம்ப ட்ரையாக சாப்பிட முடியாது. இது கூட கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஓட்ஸ் கிச்சடி இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. டயட் இருக்கிறவங்க இல்லை ஓட்ஸ் சாப்பிட்றவங்களாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.